அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விரும்பிய நபர் ஒரே நிமிடத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் தொடர்பு கொள்வதற்காக நிறைய மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மெத்தடுக்குமே அவ்வளவு சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போறதுமே ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் உடனடியாக ரிசல்ட் கொடுப்பதற்கான காரணம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டுடைய காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஆற்றல்களும் தனித்துவங்களும் இருக்கு. சில செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம செய்யக்கூடிய அனைத்து மெத்தடுகளுக்குமே உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியது. நம்முடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் உடனடியாக பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பருடன் பவர்ஃபுல்லான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திர சொற்கள் நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய ஒன்று. முக்கியமான விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார். போன் கால் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். SMS, போன் கால், வாட்ஸ்அப்னு ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை நேர்ல வந்து பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா டைரக்டா கூட அவங்க உங்களை மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஆனால் நீங்க இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு நோட் புக் அல்லது டைரியை நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே பழைய நோட் புக் அல்லது கிழிஞ்சு போன நோட் புக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக்காக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. கோடு போட்ட நோட் புக்லையும் நீங்க எழுதலாம். ஆனால் நோட் புக் கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேப்பர்ல நீங்க எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எழுதலாம், தவறே கிடையாது. அன்ரூல்டு நோட் புக் அல்லது பேப்பரை பயன்படுத்த சொன்னதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸும் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக எழுதுறதுக்கு ஒரு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க எடுத்துக்கோங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். அது பெண்ணாக இருக்கலாம், பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் பச்சை அல்லது நீல நிறத்துல மட்டும் தான் நம்ம எழுதணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 108 முறை நீங்க எழுதணும். ஒரே ஸ்டெச்ல நீங்க 108 முறை எழுதணும். பிரேக் பண்ணியெல்லாம் நீங்க எழுதக்கூடாது. 108 முறை எழுதணும்ன்றதுக்காக ரொம்பவுமே வேகமா கடகடன் எழுதிட்டே போகாதீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த சென்டென்ஸை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்க, உங்களை அவங்க கான்டாக்ட் பண்றாங்கன்ற சந்தோஷமான மனநிலையில நீங்க எழுதணும். இன்கேஸ் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க எழுதுறீங்கன்னா எந்த விதமான ஏக்கமோ வருத்தமோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை உடனடியாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. ரைட் நவ்
அட் பிரசன்ட் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்றாங்கன்ற சந்தோஷமான உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். அல்லது நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமாக இருந்த சில தருணங்களை நினைச்சிட்டு கூட நீங்க எழுதலாம். அவங்க கூட நீங்க ரொம்பவுமே ஹாப்பியா இருந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க நினைச்சிட்டே கூட இந்த வாக்கியத்தை எழுதலாம். அல்லது அவங்களுடைய போட்டோவை நீங்க மொபைல் போன்ல அல்லது ஹார்ட் காப்பியா வச்சிருந்தாலும் அதையும் நீங்க பார்த்துட்டே எழுதலாம். போட்டோவை பார்த்துட்டே எழுத போறவங்க அவங்க தனியா இருக்கக்கூடிய போட்டோவையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்களும் அவங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோவையும் நீங்க பார்த்துட்டே எழுதலாம். ஒரு 2 செகண்ட் அவங்களுடைய போட்டோவை பாருங்க, அதற்கு பிறகு நீங்க ஒரு முறை எழுதுங்க, திரும்பவும் அந்த போட்டோவை பாருங்க, அதற்கு பிறகு எழுதுங்க. இதே போல நீங்க செய்யலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சில பேருக்கெல்லாம் எழுதுறதே பிடிக்காது, எழுதும் வேலையே பிடிக்காதவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. சலிப்பு தன்மையுடன் ஒரு இம்போசிஷன் எழுதுற மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்படின்ற வெறுப்புடன் நீங்க எழுதுனீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எழுதுறது பிடிக்காதவங்க இதை நீங்க பயன்படுத்தாதீங்க. இன்னொரு 108 முறை கூட எழுதுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு உற்சாகமான மனநிலையில இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக 108 முறை எண்ணிக்கையும் நமக்கு முக்கியம். ஸோ நீங்க 1 2 3 போட்டுட்டு எழுதுங்க, நம்பர்ஸ் போட்டுட்டு நீங்க எழுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தோம்னா தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த நேரத்தில் தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது 108 முறை எழுதினதற்கு பிறகு நீங்க தூங்க போகணும். சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 1146 ரீச் நேம் ஸ்பீட் சடன்லி சம்ஹவ் நவ். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதை வேணாலும் நீங்க எழுதலாம். இன்கேஸ் பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எந்த பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கலாம். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா 1146 ரீச் ராஜா ஸ்பீட் சடன்லி சம்ஹவ் நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா 1146 ரீச் ராணி ஸ்பீட் சடன்லி சம்ஹவ் நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. இந்த 1146 அப்படின்றது பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக 2 லைனா நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம். இன்கேஸ் இடம் இல்லைன்னா நீங்களும் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். பேப்பர்ல எழுதினாலும் சரி அல்லது நோட் புக்ல எழுதினாலும் சரி, நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். 108 முறை நீங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்றவர்களுடன் பேசுவதோ அல்லது வேற வேலைகளை பார்ப்பதோ இருக்கக்கூடாது. உங்களுடைய அனைத்து வேலைகளையும் நீங்க முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எழுதுங்க. 108 முறை எழுதி முடிச்சதுக்கு பிறகு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. 108 முறை நீங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க எழுதுறதையும் மற்றவர்கள் பார்க்காத மாதிரி நீங்க வச்சுக்கணும். இதற்கு காரணம், நீங்க எழுதும் பொழுது யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ கவனம் சிதறாமல் 108 முறை நீங்க இந்த வாக்கியத்தை எழுதணும். இப்ப நம்ம பார்த்தது போல இந்த மெத்தடை நீங்க கரெக்டா ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்றாங்கன்னா அவங்க கூட நீங்க பேசுங்க அல்லது சாட் பண்ணுங்க. அதற்கு பிறகு இந்த 108 முறையை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த நோட்புக் அல்லது பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.